இருங்க வீடியோ அவசரமாக போன மாதிரி நீங்கள் ஒன்றும் அவசரமாக ஸ்கிப் பண்ணிலாம் பார்க்காதீங்க. வீடியோ முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, OnePlusல இருந்து ஏற்கனவே அவங்க லான்ச் பண்ண OnePlus புல்லட்ஸ் வயர்லெஸ் Zஐ லைட்டாக அப்கிரேட் பண்ணி பேஸ் பீரியடுக்காக பேஸ் எடிஷன் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இரண்டுத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, இந்த இரண்டில் எதை நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இரண்டுடைய விலை விவரங்கள் எல்லாம் இப்போ ஸ்க்ரீனில் வரும். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. பட் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங் இப்படி மாதிரி தான் இருக்குது. பாக்ஸை திறந்தோடனே உள்ளுக்குள்ளே இந்த இயர்ஃபோன்ஸ் தவிர ஆக்சசரிஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு USB Type-C கேபிள், அப்புறம் இயர் டிப்ஸ் எக்ஸ்ட்ரா சைஸில் மீடியம் மற்றும் லார்ஜ் கொடுத்துருக்காங்க. ரெட் கேபிள் கிளப்புக்கான ஒரு கார்டு, யூசர் மேனுவல், அவ்வளோதான். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்கில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே OnePlus புல்லட்ஸ் வயர்லெஸ் Zக்கான ரிவ்யூ நம்ம போட்டாச்சு. ஆனால் இப்போ நான் திருப்பி ஏன் வாங்கினேன் அப்படின்னா, இந்த கலர், இந்த மின்ட் க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய இந்த OnePlus 80 மொபைல் ஃபோனுடைய கலருக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக மேட்சிங்காக இதை வாங்கியிருக்கேன். சரி, இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த இயர்ஃபோன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இயர்ஃபோன்ஸோட டிசைனில் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேஸ் எடிஷனுடைய இந்த நெக் பேண்டில் இருக்கிற இந்த கண்ட்ரோல் சென்டர் மட்டும் அவங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாங்க. இது அந்த மாதிரி எந்த விதமான ப்ரொடெக்ஷன்லையும் வரலை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் சென்டரை அவங்க நெக் பேண்டுக்குள்ளேயே வச்சுட்டாங்க. தனியாக ஒரு வயருக்கு அடியில் கொடுத்து அது கண்ட்ரோல் சென்டர்லாம் இல்லாமல் நெக் பேண்டுக்குள்ளேயே இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. OnePlus புல்லட்ஸ் வயர்லெஸ் Zல கண்ட்ரோல் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா நெக் பேண்ட்லேருந்து வெளியே வந்து அந்த வயருக்கு நடுவில் உங்களுக்கு இருக்கும். இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறதுனால மைக் வந்து உங்கள் வாய் பக்கத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கிளியராக கேட்கணும் அவங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல டிசைன். ஏன்னா வந்து தனியாக இம்பேலன்ஸ் இல்லாமல் தனியாக எங்கேயும் தொங்கிட்டு இருக்காது. ஒரு பெர்ஃபெக்டான சிமெட்ரிக் பேலன்ஸ்ட் டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியில் எந்த விதமான சேஞ்சும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளான ஒரு நெக் பேண்ட் டைப் இரண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. வயருடைய திக்னஸும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. இயர் டிப்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே ஒரே சைஸ் தான். இரண்டுலையுமே 9.3 mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பேஸ் எடிஷனில் எக்ஸ்ட்ரா பேஸ் கிடைக்கிற மாதிரி டியூனிங் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரோல் சென்டரில் இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குவிக் ஸ்விட்ச் பட்டன், இதில் வந்து குவிக் ஸ்விட்ச் பட்டன் இருக்குது. ரெகுலர் OnePlus புல்லட்ஸ் வயர்லெஸ் Zல ஒரு மொபைல் ஃபோன் இல்லாமல் 2-3 மொபைல் ஃபோனில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸ்க்கும் நீங்கள் ஈஸியாக டக்குன்னு ப்ரெஸ் பண்ணி அந்த பேரிங்கை டக்குன்னு மாற்றிக்கிறதுக்காக இந்த குவிக் ஸ்விட்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் ஃப்ராங்க்லி என்கிட்ட நிறைய மொபைல் ஃபோன் இருந்தாலும் இந்த மாதிரி குவிக் ஸ்விட்ச் நான் எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது. அந்த குவிக் ஸ்விட்ச் ஆப்ஷன் இந்த பேஸ் எடிஷனில் உங்களுக்கு கிடையாது. பட் அதே மாதிரி ஓப்பன் போர்ட் USB Type-C சார்ஜிங் தான். இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. 10 மினிட்ஸில் 10 ஹவர்ஸ்க்கான பாட்டு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு சார்ஜிங் ஏறிடும் அப்படிங்கிறாங்க. இது வந்து உங்ககிட்ட OnePlusனுடைய டேஷ் சார்ஜரோ வாப் சார்ஜரோ இருந்தால் மட்டுமே ரெகுலர் சார்ஜரில் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். ஆனால் இவ்வளோ இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகாது. கண்ட்ரோல் சென்டரில் இருக்கிற பட்டன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ளஸ் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. நடுவில் இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்கிறது அவ்வளோவா க்ளீனாக தெரியல. அப்படி லைட்டாக ஒரு மேடு மாதிரி இருக்குது. ஆனால் ரெகுலரான இந்த புல்லட்ஸ் வயர்லெஸ் Zல ப்ளஸ் மைனஸ் பட்டன் தனித்தனியாக இருக்கும். நடுவில் இந்த உங்களுக்கு விஷுவலி உங்களுக்கு க்ளீனாக தெரியும் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னு. வால்யூம் கண்ட்ரோல், ட்ராக் ஸ்கிப்பிங், ப்ளே பாஸ், அப்புறம் கால் அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்போனுடைய M31க்கான ரிவ்யூ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த ஓப்போ M31ல ஒரு மோடு இருக்குது. அந்த டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பேஸ் மோடுக்கு போயிடும். ஸோ பேஸ் மோடில் நீங்கள் கேட்குற பாட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து கொஞ்சம் பஞ்சியாக இருக்கும். அந்த பேஸ் மோடு வந்து இந்த OnePlus புல்லட்ஸ் வயர்லெஸ் Zல இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்காகத்தான் நாங்கள் புதுசாக ஒரு பேஸ் எடிஷனே நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு புது வெர்ஷனே அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. பேஸ் பீரியடில் இருந்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் எடிஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு பேலன்ஸ் சவுண்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரெகுலர் புல்லட்ஸ் வயர்லெஸ் Zல உங்களுக்கு 20 ஹவர்ஸ்க்கான பேட்டரி கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்மளோட டெஸ்ட்டில் 20 ஹவர்ஸ்க்கு மேலேயே போயிருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இந்த பேஸ் எடிஷனில் 17 ஹவர்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. 20 ஹவர்ஸோட 3 ஹவர்ஸ் குறைச்சி சொல்கிறாங்க. ஏன்னா பேஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால அந்த எக்ஸ்ட்ரா பவர் வந்து அந்த பேஸுக்காக போகுது. சரி, இப்போ இதை நான் பேர் பண்ணி பாட்டெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு திரும்ப வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை முடிச்சுப்போம். ஆல்ரைட், ஸோ இந்த OnePlus புல்லட்ஸ் வயர்லெஸ் Zனுடைய பேஸ் எடிஷனுக்கும் ரெகுலர் எடிஷனுக்கும் இருக்கிற சவுண்டில் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம் அப்படின்னா, பேஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு அவங்க சொல்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. லைட்டாக ஒரு டீப்பான ஒரு பஞ்சி பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. பட் ரொம்ப ஒன்றும் ஒரு நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ்
உங்களுக்கு ஒரு 5% இருந்து ஒரு 10%க்குள்ள உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க கேட்கக்கூடிய பாட்டை பொறுத்து 5% இருந்து 10%க்கான டிஃபரன்ஸ் தெரியும். மற்றபடி பேஸ்ல வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலா இரண்டு இயர்ஃபோன்ஸுமே சவுண்ட் குவாலிட்டி ஓவரால் நல்லா இருக்கு. பேஸ் எடிஷன் அவங்க சொல்லி இந்த பேஸுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு 10% மேக்ஸிமம் 10% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே வந்து வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. வாய்ஸோடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த ஹை நோட்ஸுக்கான ஒரு டிஸ்டிங்ஷன் கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கு. சவுண்ட் செப்பரேஷனுமே ஃப்ரீக்வன்சி செப்பரேஷனுமே நல்லா இருக்கு. இரண்டு இயர்ஃபோன்ஸ்லேயும் உங்களுக்கு நீங்கள் ஆடியோடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கு. அதே மாதிரி கால்ஸ் பேசுறப்போ எந்த இயர்ஃபோன்ஸ் நல்லா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சர்ப்ரைசிங்லி நம்மளுடைய ரெகுலர் எடிஷன் இதை விட பேஸ் எடிஷனை விட கால்ஸ்ல வந்து ஸ்லைட்லி பெட்டர் குவாலிட்டி மைக் குவாலிட்டி இருக்கு அப்படின்னாங்க. இன்னொரு விஷயம், இரண்டுலயுமே லோ லேட்டன்சி மோட் இருக்கு. அதாவது கேம் விளையாடுறதுக்கு லோ லேட்டன்சி மோட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அது வந்து OnePlus டிவைஸ்ல நீங்க கேம் விளையாடுறப்போ அதுவும் உங்க மொபைல் போன்ல ஃபெனடிக் மோடுக்கான அப்டேட் வந்திருந்தது அப்படின்னா அந்த ஃபெனடிக் மோடில் நீங்கள் கேம் விளையாடுறப்போ இதில் லோ லேட்டன்சி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இரண்டுலையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ பேஸ் எடிஷனில் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு வந்து அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியல. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. OnePlus டிவைஸ் இல்லாத வேற டிவைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் கேம் விளையாடிங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டன்சி மோடே இரண்டுலையுமே உங்களுக்கு கிடைக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் கேம் விளையாடலாம். நீங்கள் படம் பார்க்குறப்போ லிப்சிங் இஷ்யூலாம் இருக்காது. நல்ல இயர்ஃபோன்ஸ் தான். இரண்டுல நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் நல்ல இயர்ஃபோன்ஸ் தான். ஆனால் நீங்கள் பேஸ் பிரியரா இருந்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி நீங்கள் பேஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பேஸ் எடிஷன் நீங்கள் வாங்கலாம். இந்த OnePlus Bullets Wireless Z னுடைய ரிவ்யூ ஏற்கனவே போட்டிருந்தேன். அந்த வீடியோல போட்ட GSS ஸ்கோரையும் இந்த பேஸ் எடிஷனுக்கான GSS ஸ்கோரையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல திரும்பியும் போட்டு விடுறேன். பாருங்க, நீங்க கம்பேர் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.